எப்படி கால சக்கரத்தின் 9வது ராசி தனுசு ராசி. பயங்கரமான திறமையான குணம் தனுசு ராசியில நிறைய இருக்கும் பாருங்க. எப்படி இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது தனுசு ராசியை பொறுத்தவரை. குடும்பத்தை ஒரு பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே ராசி தனுசு 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 தான். ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல கௌரவத்தோட அந்தஸ்தோட இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். குடும்ப பொறுப்பு எல்லாமே தூக்கி சுமக்கூடிய ராசி. ஒரு குறி வச்சு ஒரு காரியத்துல இறங்கிட்டு அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வராத ராசி தான் தனுசு ராசி மட்டும்தான். இவங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். தனுசு ராசி பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த மாசி மாத பலன். எப்படி வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கிறது, இருக்கா இல்லையா, என் வாழ்க்கையில ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிற குழப்பம் உங்க மனசுக்குள்ள ஓடுதா ஓடலையா, அதை கேளுங்க. சும்மா தனுசு ராசி கேளுங்க, குழப்பம் இருக்கா இல்லையா. ஏதோ இருக்குது லைஃப்ல, எதையுமே பெருசா சாதிக்க முடியல அப்படிங்கிற தடுமாற்றம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஓப்பனா சொல்றேன், தனுசு ராசி குரு வக்கரமா இருக்கும்போது ஒரு வக்கரமான புத்தி உங்க மனசுக்குள்ள ஓடும். அந்த வக்கரத்தை தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு 2 மாசம் 1 மாசம் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டா எதுவும் பண்ண முடியல, தனியாதானே பண்ணாதானே முடியல. கண்டிப்பா தனுசு ராசியில பண்ண முடியாது. ஏன்னா தடுமாற்றத்துல கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஜாதகங்கள் தனுசு ராசி. தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாத்துக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடத்துன்னு பாருங்க. எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குன்னு உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது நீங்க தயவு செய்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு நம்மளுடைய ஜாதகத்துல ஏதோ 9 நவகிரகம் இருக்கு, ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கும். அந்த யோகமான தசாபதி இப்ப உங்க ஜாதகத்துல நடக்குதான்னு நீங்க ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிக்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா, குரு சுக்கிரன் ஜோதி டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த தனுசு ராசி. ஜாதகம் அதிகமா திருக்கணித முறை எழுத கொடுத்ததும் இந்த தனுசு ராசி. இல்ல கடைசி முறை வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதுக்கான பதிவு இதுல இருக்குது. இப்ப கிரகம் இப்ப எடுத்து பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து பாருங்க, 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, 5 கிரகம் 3ஆம் இடத்துல வெற்றியில வெற்றி ஸ்தானத்துல நிற்கிறது. 4ஆம் இடத்துல யாரு, அர்த்தாஷ்டம சனி, சனி மகான் சஞ்சார செய்றாரு. அடுத்து குரு 7ஆம் இடத்துல ஒரு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல கேது இருக்கு, கிரகம் இருக்கு. எப்படி 9ஆம் இடத்துல கேது, எல்லா கிரகமும் 9ஆம் இடத்தை பாக்குது. எல்லா கிரகமும் திரிகோண ஸ்தானமாக வேலை செய்ய போகுது. வெற்றியில 5 கிரகம் 9ஆம் இடத்தை எல்லா கிரகமும் பாக்குது. அப்ப எல்லாமே 9ஆம் இடமா உங்களுக்கு நடக்க போகுது. ஏதோ ஒரு செய்த புண்ணியம் உங்களுக்கு இப்ப மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. இதுதான் இந்த மாசம். எப்படி மாசி மாசம் பொறுத்தவரை தனுசுக்கு கெட்ட இடம் இல்ல. வெற்றியில இவ்வளவு கிரகம் 5 கிரகம் வெற்றியா இருக்கும்போது கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. தனுசு ராசி குறி வச்சு அடிங்க, நெத்தி அடி. எப்படி குறி வச்சு அடிக்கணும், கரெக்டா பிளான் பண்ணணும். இப்படிதான் இதை போனா ஜெயிக்கணுங்கிற மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது பாத்தீங்களா, அதை வெளியில கொண்டாங்க. ஓப்பனா சொல்றேன், கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல யாருமே பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா வேலை செய்யும். அதான் தசாபுத்தி ஜாதகத்தை எடுத்து மூவ் பண்ணுங்க. இப்ப உங்க பக்கம் வெற்றியா வரப்போகுது. தனுசு ராசி எதை தொட்டாலும் இப்ப தூங்கக்கூடிய நாள் நெருங்கிருச்சுங்க. ஏன்னா எல்லாம் அந்த 5 கிரகத்தையுமே குரு பாக்குறாரு. 5 கிரகத்தை குரு பாக்குறாரு. இதுக்காண்டிதான் இந்த பலனை நான் போடுறேன். எப்படி 5 கிரகத்தை குரு பார்த்தா என்ன பலன், இது பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், தனுசு ராசியை பொறுத்தவரை இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்துச்சான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க சும்மா கேளுங்க. எப்படி காசு, பணம், பொருளாதாரம், இன்கம், இடம், பூமி சார்ந்த விஷயம், சொத்து சார்ந்த விஷயம், அம்மாவுடைய உடம்பு சார்ந்த விஷயம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு தடங்கள் தாமத்தை பார்த்தது யாருன்னா கண்டிப்பா தனுசு ராசிகரா பார்த்திருப்பாங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், இடம், பூமி சார்ந்த விஷயம் கண்டிப்பா ஒரு வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கா மட்டும் தனுசு ராசியை கேட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சுமாங்க. தனுசு ராசி ஒரு குழப்பத்துல, ஒரு தடுமாற்றத்துல, எந்த ஒரு விஷயம் பண்ணாம ஒரு குழப்பத்துல ஒரு வக்ரமான ஒரு தடையை சந்திக்கிறது யாருன்னா தனுசு ராசியா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. எனக்கு எதிரி இருக்கு, பகை இருக்கு, எனக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கல, நண்பர்கள் எதிரியா மாறிட்டான், தாய்மாம ஒரு விரிசல் இருக்குது, சகோதர உறவு சரியா இல்ல, டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த தனுசு பொருளாதார வருமானம் சரியா அமையல, எனக்கு தொழில் சரியா அமையல, இது மாதிரி நிறைய தடங்கள். ஏன்னா குரு வக்கரம் ஆகும் போது இந்த மாதிரி காலத்தை கொண்டு போனார். ஆனா இனிமே பாதிக்காது. உங்களுக்கு முதல் விஷயம் நான் சொல்றேன், ஏதோ ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. அது எந்த கேஸா இருக்கட்டும்,
திருமணத்தமா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கேஸ்லயும் நீங்க ஜெயிச்சு பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் தான் தனுசு ராசிக்கு. படிக்கக்கூடிய மாணவன் சொல்றேன், ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி உங்க லைஃப்ல இருக்குது. வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, இங்க படிச்சாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, ஏதோ ஒரு வெற்றி உங்க பக்கம் இருக்குது. இப்ப ஒண்ணு இல்ல, அரசாங்க வேலைக்கு நீங்க எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் நிறைய இருக்கு. அது எந்த துறையில தான் சரி, யூனிஃபார்ம் துறையா, இல்ல நெருப்பு சார்ந்த துறையா, இரும்பு சார்ந்த, எந்த துறையில நீங்க அரசாங்க சம்பந்தமா மூவ் பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை இருக்கு 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 இருக்கு. அரசியலும் சாதிக்கக்கூடிய நேரம் வருது. அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல சிறு இடம் மாறணும். ஏன்னா இந்த மாசம் கரெக்டா உங்களுக்கு 17க்குள்ள மாறுவீங்க, இல்ல 17க்கு அப்புறம் மாற போறீங்க. வேலை இடம் மாற்றம் வரப்போது, வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. வெளிநாட்டுல அனைவரும் வேலை பார்க்குற அனைவருக்கும் சரியாந்திர யோகம் இருக்கு. வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாற போறீங்க. நீங்க ஒரு 10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்களா வேலைக்காண்டி, கிடைக்காம இருக்கு பாத்தீங்களா? உங்களுடைய ரிசியூம் எடுத்து பார்ப்பாங்க, ஆனா வேலை கிடைக்காது. ஆனா இப்ப வேலை கிடைக்கும் பாருங்க. நீங்க எந்த பேங்க்ல போய் அரசாங்க பேங்கா இருக்கட்டும், இல்ல தனியார் நிறுவனம், எந்த ஒரு இன்னொரு பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். அப்ப நல்ல டைம், வேலை செஞ்சிருச்சு, நல்ல யோகம் உங்க பக்கம் நெருங்கிருச்சு. அரசியல், அரசாங்க வேலை இது எல்லாமே சூப்பராக, கடன் பக்கம் எதிரிக்க நல்ல ஒரு மாற்றம் வரும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, திசா புத்தியை பார்த்து தூக்கி வச்சு தொழில உள்ள வச்சு அடிக்க செம்ம யோகம் இருக்கு. நான் தனுசு ராசிக்கு குரு மட்டும் கொஞ்சம் வக்கரமெல்லாம் இன்னும் நல்லா சொல்லுவேன். ஏன்னா குரு வக்கரத்துல இருக்காரு, கொஞ்சம் காசு பணத்தை இருக்க பிடிக்காது, பேச்சால பிரச்சனை வரும், குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அதே மாதிரி பாருங்க, திருமணத்தை ஒரு மந்தமனத்தை அனுப்புங்க. ஆனா திருமணத்தை இனிமே பெருசா பார்த்து நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். மெயினா இரும்பு சம்பந்த வேலை, நெருப்பு சம்பந்த வேலை, கமிஷன் பண்ண வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, நகர வச்சிருக்கவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவங்க, யூனிஃபார்ம் வேலை பார்க்கறவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல யோகம் இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணி லாட்ரி யோகத்துக்கு கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% தனுசு ராசி வேலை செய்யும், நடக்கும் பாத்துக்கணும். கெட்டது இல்லை, நிறைய நல்லது இருக்கு. அதனால நான் அழுத்தி சொல்றேன், நீங்க எதை தொட்டாலும் வெற்றியா மாறணுங்க. இதாங்க இந்த நேரம். எப்படி எதை தொட்டாலும் தனுசு ராசிக்கு இப்ப வெற்றி கிடைக்கணும். அப்ப ஜாதகத்துல தசாபதி அதுக்கான நேரம் வேலை செஞ்சாதான் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க பலன்கள் மாறுபடும். நீங்க குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் நீங்க கண்டிப்பா நீங்க விட்டுருங்க. இனிமே நல்ல சிந்தனையை சிந்திங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும். மருத்துவ செலவு பெருசா, உடம்பு ஆரோக்கியத்துல உங்க மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய இருந்துச்சு, இனிமே இருக்காது. தனுசு ராசி நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவா. ஒரு நட்சத்திர பலம் பார்க்கறது, முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மூல நட்சத்திரம். எதுக்குமே அஞ்சாத நட்சத்திரம், எதுக்குமே பயப்படாத நட்சத்திரம், எதுக்குமே அடிப்பணியாத நட்சத்திரம், யாருக்குமே கை கட்டி நிக்கணும் அவசியம் இல்லாத நட்சத்திரம். 3 நட்சத்திரம் பிறந்தவங்க எதை வந்தாலும் பயப்படாங்க, மூலத்துல பிறந்தவங்க. ஏன்னா எல்லாருக்கும் உங்களை ஒண்ணு கூடி போகுது. ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தெரிய வருது. ஏதோ ஒரு பெருசா நீங்க சாதிக்கும் ஒரு வெறியில, ஒரு வெற்றியில நீங்க போறீங்க. அந்த காரியம் இப்ப வெற்றியாக போகுது. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உதவி பதவி எல்லாமே தேடி வருது. யாருக்கு? நான் 3 லட்சத்துல பிறந்தது சொல்றேன். நல்ல டைம் பக்காவா இருக்குது. எடுத்த காரியத்தை சாதிக்க போறீங்க. நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை எது இல்லாம எல்லா தரங்களையும் வெற்றியாகி உங்க பக்கம் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. மேலும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும், கமிஷன் நல்லா இருக்கும், பேங்க் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க. கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? இந்த மூலத்துல பிறந்தவங்க சொல்றேன். ஏன்னா இந்த வேலை நீங்க பாப்பீங்க, மருத்துவம், யூனிஃபார்ம் எல்லாமே நீங்க இருப்பீங்க. பயங்கரமான வெற்றி இருக்கு பாத்துங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பூராண பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். யாரு? இந்த பூராண பிறந்தாவே நாகரிகமான குணமும், ஒழுக்கமான குணமும், யார்கிட்டையும் எப்படி பேசணும், எப்படி போகணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேதான் பூராண பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி ஆகும். தலைமை பொறுப்பு போறீங்க. 1 படிப்பு கல்வி நல்லா இருக்கு, பதவி உயர்வு கிடைக்க போகுது, அரசாங்க வேலை வரப்போகுது, இல்ல அரசு மூலம் நல்ல ஒரு வெற்றி வரப்போகுது. ஏன்னா யாரு? இந்த பூராண பிறந்தவங்க சொல்றேன். நீங்க எது வந்தாலும் சரி, கணவன் மனை ஒற்றுமை, படிப்பு கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு காரியம் உங்க பக்கம் தேடி வருது. போராட்டத்துல எது பிறந்தாலும் சரி, இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா இன்னும் சொல்றேன், நான் 17ஆம் தேதிக்காரம் அதாவது மாசம் 17க்கு அப்புறம் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்க போறீங்க. அதுக்கான பிளான ரெடி பண்ணிக்கங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. போராட்டம் எல்லாமே உங்களுக்கு பொண்ணாக மாறுது பார்த்து எந்த ஒரு தடங்களும் கிடையாது. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்னம்பிக்கையான குணம், தைரியமான குணம் எல்லாமே நிறைய இருக்கும்.
யாரு இந்த உத்திராடத்துல பிறந்தா தைரியம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமா திறமையா இருக்கணும், நிறைய இருக்கும், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை குறி வச்சு இறங்கிட்டு அந்த காரியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இனிமே நீங்க எதை எடுத்தாலும் வெற்றியா தான் மாறும். ஏன்னா உங்க வீட்டு அதிபதி அது பாக்குறாரு, எங்க சிம்மத்தை பாக்குறாரு. அப்ப அது இல்லாம குருவுடைய பார்வை எல்லாமே இருக்குதுல, எல்லாமே ஒரு 5 விதமான யோகம் உங்களுக்கு உத்திராடத்துல வேலை செய்யும். ஆசைப்பட்ட விஷயம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம், ஒரு தலைமை பொறுப்புக்கூடிய அமைப்பு, படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், கணவனுடைய ஒற்றுமையான ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி ஏதோ குடும்பத்துல நல்ல ஒரு பெருசா நீங்க சாதிக்க போறீங்க. அது உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகுது. யார் இந்த உத்திராடத்துல பிறகு தைரியத்தை முறை விட்டுறாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் உத்திராடம் தான். இனிமே இது மாதிரி நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம், குடும்பத்தை ஒரு கழகம், தடுமாற்றம் எல்லாமே இருந்திருக்கும். இனிமே இருக்காது. இவன் எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய நேரம் அந்த உத்திராடத்தை சூப்பரான அமைப்பு இருக்கு. பாத்து வரக்கூடிய மாசி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.